அவருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம இப்போ போக போகிறோம். எல்லா தட்டுங்க பார்ப்போம், நல்லா சத்தமா. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1-6 வரைக்கும் வாசிங்க. யாத்திராகமம் 17:1-6 வரை. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். கவனிங்க, 6 வரைக்கும் வாசிக்கணும். இப்போ 2 நான் சொல்றேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் போய் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ நம்முடைய கருத்துப்படி கிறிஸ்தவ ஜனங்கள் வச்சுக்கோம். நம்மளோட கிறிஸ்தவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? நேரா போய் எகிப்துல போய் அடிமையா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்காக தான் தேவன் வந்து அவர்களை உருவாக்கி என்னுடைய ஜனம் வச்சிருந்தாரு. போய் என்ன பண்ணிட்டாங்க? எகிப்துல போய் அடிமைகளா 430 வருஷம் அடிமையா இருக்காங்க. எத்தனை வருஷம்? 430 வருஷம். அடிமைன்னா சாதாரண அடிமை இல்லை. அடிமைகள்னா சம்பளம் தர மாட்டாங்க, வேலை மட்டும் வாங்குவாங்க, சாப்பாடு ஒரு வேலை போடுவாங்க, இல்லாட்டி அதுவும் கிடையாது. பயங்கர கொடுமைகளை அனுபவித்து கொண்டிருந்த அந்த ஜனங்க 430 வருஷம் கழிச்சு அவங்கள கூட்டிட்டு வந்துட்டாங்க. வெளியில கூட்டிட்டு வந்துட்டு என்ன பண்றாங்க? மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் நடத்திட்டு போறார். நான் ஈஸியா இருக்கிற மாதிரி சொல்றேன் உங்களுக்கு. அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேகஸ்தம்பத்தை, பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை வச்சு ஜனங்களை வனாந்திரத்துல அந்த பாலைவனத்துல நடத்தி கொண்டு போறாரு. நடத்திட்டு போகும் பொழுது யார் நடத்திட்டு போறா? கர்த்தர் எடுத்துட்டு போறாரு. ஆண்டவர் தான் கொண்டு போறாரு. ஏன்? மேகஸ்தம்பம் போற இடத்துக்குலாம் அவங்க போவாங்க, அக்னி ஸ்தம்பம் போற இடத்துக்குலாம் போவாங்க. அப்ப யார் தான் நடத்திட்டு போறா? கர்த்தர் அவங்களை நடத்திட்டு போறாரு. ஆனா ஒரு முக்கியமான இடத்துல அந்த 17வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமில் இருக்கும் பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. பாருங்க, கர்த்தர் நடத்திட்டு போனா அங்க தண்ணீர் இல்லாம இருக்குமா? ஆனா ஜனங்க சொல்றாங்க அங்க தண்ணீர் இல்லாத இருந்தது. ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவர் தான் நடத்தினாருன்னா அப்ப எனக்கு ஏன் இந்த குறை இருக்குது? நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, என்ன ஆண்டவர் பிள்ளை தானுங்க, நான் ஆண்டவர் தான் என்னை நடத்துறாரு அப்படின்னா எனக்கே இந்த குறை இருக்கு, எனக்கே இந்த பிரச்சனை இருக்கு, என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை வருது அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில ஏன் வந்திருக்குது அப்படின்னா அதுக்கு காரியமே இந்த ஒரு வசனத்துல தான் இருக்குது. இந்த ஒரு வசனம் சொல்லுது, அவர்கள் தண்ணீர் இல்லாத இருந்தார்கள் அப்படின்னு. சரி, ஏன் இவங்களுக்கு தண்ணி கிடைக்கல? ஆண்டவர் தான் நடத்தினாரு, ஏன் தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னாகமத்தினுடைய புஸ்தகத்துல அதுக்கு உண்டான ஒரு விடை வருது. என்னாகமம் எடுத்து 33வது வசனம் எடுங்க. என்னாகமம் 33ல 12, 13, 14 வாசிங்க. சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு போய் தொப்காவிலே பாளையம் இறங்கினார்கள். தொப்காவிலிருந்து புறப்பட்டு போய் ஆலூசிலே பாளையம் இறங்கினார்கள். ஓகே, நல்லா கவனிங்க. தொக்கா, ஆலூஸ், இந்த 2 இடம், இந்த 2 இடத்துலதான் விஷயமே இருக்கு. நான் சொல்ற கவனிங்க. தொக்கா, ஆலூஸ், இந்த 2 இடத்துல போய் பாளையம் இறங்கினார்கள்னா தங்கினாங்கன்னு அர்த்தம். அந்த காலகட்டங்களில் டென்ட் வச்சிருப்பாங்க. அதில் போய் அப்படியே அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் எங்கே இருக்க சொல்றாரோ அங்கே அப்படியே டென்ட் போட்டுருவாங்க. டென்ட் போட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிடுவாங்க. சரி, இந்த மாதிரி கண்டிஷன்ல இவங்க 2 இடத்துக்கு போறாங்க. போற இடத்துக்கு அவங்க அந்த பேரை வைக்கிறாங்க. அங்க போன தொக்கால்னு ஒரு இடத்துக்கு போறாங்க, அடுத்தது ஆலூஸ்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. தொக்கால் அப்படின்னா என்ன இடம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது இந்த மிருக ஜீவன்களை நடத்தி செல்லுதல் அப்படிங்கிற ஒரு பேர். அதுக்கு பேரு மிருக ஜீவன்கள். இந்த ஆடு, மாடு, ஒட்டகம்லாம் இருந்து பாருங்க, அதெல்லாம் நடத்தி செல்ற ஒரு இதுக்கு பேர் தான் தொக்கால். அடுத்தது ஆலூஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா என் கையாலே நான் மாவு பிசைகிறேன்னு அர்த்தம். என் கையாலே நான் மாவு பிசைகிறேன் அப்படிங்கிறது அதோட மீனிங். அப்போ என் கையாலே நான் மாவு பிசைகிறேன், இந்த மிருக ஜீவன்களை நடத்தி செல்றேன், இதுதான் அவரோட மீனிங். இதுல என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா நல்லா கவனிங்க. அவங்க எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அவங்க மிருக ஜீவன்களோட கிளம்பி வராங்க. அவங்க வெளியில வந்தவங்க என்ன பண்றாங்க, அந்த தொக்கால் ஆலூஸ்ங்கிற இடத்துக்கு வரும் பொழுது அவங்க அந்த பேரை வைக்கிறாங்க. ஏன் அந்த பேரை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நாங்க கொண்டு வந்த இந்த
நாங்க கொண்டு வந்த இந்த ஆடு மாடுகள் தான், நாங்க கொண்டு வந்த இந்த மிருக ஜீவன்கள் தான் எங்களுடைய ஒரே நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. எதுங்க? அவங்க கொண்டு வந்த மிருக ஜீவன்கள் தான் அவங்களுக்கு நம்பிக்கை. அதுக்கப்புறம் என்ன? அதனாலதான் நாங்க எங்க கையாலே நாங்க மாவை பிசைஞ்சு நாங்களே சாப்பிடுவோம். அப்போ எதை அவர்கள் வாழ்வாதாரமா வச்சிருக்காங்கன்னா, அவங்க கொண்டு வந்திருக்கிற ஆடு மாடுகள், அவங்க கொண்டு வந்திருக்கிற மிருக ஜீவன்களை தான் அவங்க என்ன வச்சிருக்காங்க? வாழ்வாதாரமா வச்சிருக்கிறாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில எது வாழ்வாதாரமா நீங்க வச்சிருக்கிறீங்க அதை மாத்திரம் நீங்க கவனிங்க. எது உங்களுடைய வாழ்வாதாரமா இருக்குது? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வேலை தாங்க என்னுடைய ஆதாரமே, எனக்கு இந்த வேலை மட்டும் இல்லைன்னா அவ்வளோதாங்க. சரி சொல்ல, இது என்னோட தொழில், என் பிஸ்னஸ், இந்த ஒரு பிஸ்னஸ் தான் என்னுடைய வாழ்வாதாரமே, இது மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கையே போச்சு. இங்க பாருங்க, என்னுடைய பையன், இவன் தாங்க என் வாழ்வாதாரம், இவன் மட்டும் இல்லைன்னா இப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? மனிதர்களையும் தொழிலையும் நம்ம செய்கிற வேலையும் அல்லது நம்மகிட்ட இருக்கிற பணத்தையும் வாழ்வாதாரமா நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத காரியமா மாறிடுது. நீங்கள் எப்பொழுதுமே நமக்கு வைத்திருக்கிற பொருளை வாழ்வாதாரமாக வைத்திருக்க கூடாது, கர்த்தரை வாழ்வாதாரமாக வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்வாதாரம். நீங்கள் வைத்திருக்கிற தொழில் கர்த்தருடையது, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேலை கர்த்தருடையது, உங்களிடத்தில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நீங்க வைத்திருக்கிற பிள்ளை கர்த்தர் உங்களிடத்துல கொடுத்த பிள்ளை, நீங்க எப்பொழுதுமே அதை தான் வாழ்வாதாரமாக வைத்திருக்க வேண்டும். கர்த்தரை தான் நீங்க வாழ்வாதாரமா வச்சிருக்க வேண்டும். உங்ககிட்ட இருக்கிற பொருள்கள் அல்ல, உங்ககிட்ட இருக்கிற வேலை அல்ல, உங்ககிட்ட இருக்கிற பிசினஸ் அல்ல, உங்களிடத்துல இருக்கிற எந்த, நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னப்பா காலையில உங்களுக்குள்ள வீடு இருக்குது காடு இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு வீடு காடெல்லாம் இருந்தாலுமே எது இருந்தாலுமே என்னுடைய வாழ்வாதாரம் என்னுடைய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். உனக்கு எல்லாம் மாறி போயிடும். புள்ள கல்யாணம் பண்ணிட்டு ஓடிடுவான். உன் பிசினஸ் ஒரு வேலை என்ன ஆகலாம், அல்ல வேலை இந்த வேலையில அடுத்த வேலை அப்படி மாறிட்டே இருக்கும். ஆனா கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை உன் வாழ்வாதாரமாக வைத்திருந்தால் உன்னுடைய எல்லா வாழ்க்கை பயணம் எல்லாவற்றிலும், உன் வாழ்க்கை பயணம் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னுடைய வாழ்வாதாரமாக நீ வைத்திருந்தா ஒரு நஷ்டமும் உனக்கு வராது. ஹல்லேலூயா. ஒரு நஷ்டம், ஒரு இழப்பு, ஒரு பற்றாக்குறை உங்களுடைய வாழ்க்கையில வராது. ஆனால் நாம் எதை வாழ்வாதாரமா வைக்கிறோம்? நம்ம கிட்ட இருக்கிற பொருள்களை, நம்ம கிட்ட இருக்கிற வேலையை, நம்முடைய பிராக்டிஸை நம்ம ஒரு பழகி வச்சிருப்போம். ஏன்னா இவன் நல்ல சமையல் செய்வாங்க, அவனுக்கு அது போதுங்க, அதை இருந்து அதை வச்சு அவன் பொழைச்சிக்குவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற திறமைகளோ வேலையோ பிசினஸோ நம்மளை ஒருபோதும் பிழைக்க வைக்காது. கர்த்தர் நம்மோடு இருந்தால் அந்த பிசினஸ் அவர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்தா உங்களுடைய வேலையில உங்களை மாதிரி ஆட்கள் வேற ஆளு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ எது உங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்க வேண்டும்? கர்த்தர் உங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் செய்கிற வேலை, உங்க பேங்க் பேலன்ஸ், உங்க பணம், பிசினஸ் உங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வரும்பொழுது அவங்க ஆடு மாடுகள்லாம் வெளியே கொண்டு வருவாங்க, பொன் வெள்ளிலாம் வெளியே கொண்டு வருவாங்க. அதெல்லாம் எகிப்துல இருந்து வாங்கிட்டு வந்துருவாங்க. பொன் வெள்ளிகளை எகிப்துல இருந்து வாங்கிட்டு வருவாங்க. அங்கிருந்து ஆடு மாடுகளை ஓட்டிட்டு வருவாங்க. அங்கிருந்து புளிப்பில்லாத மாவை எடுத்துட்டு வருவாங்க. அதெல்லாம் நான் பிசைஞ்சு அதில் தான் நான் சாப்பிட போறேன்னு. யாராவது அந்த அப்பத்தை சாப்பிட்டா அந்த வனாந்தரத்தில் வாழ்ந்தாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க அப்பம் செஞ்சா சாப்பிட்டாங்க, இல்லை கொண்டு வந்து ஆடு மாடுகள் அடிச்சா சாப்பிட்டாங்க? எப்படி சாப்பிட்டாங்க வனாந்தரத்தில்? வாசிங்க, அதை வாசிங்க பாப்போம். யாத்ராகமம் 12:31 வாசிங்க. ராத்திரியிலே அவன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்க, என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். 34 பிசைந்தமா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போனாங்களாம். இப்ப அவங்க என்ன பண்றாங்க? தோல் மேல மாவை எடுத்து வச்சுட்டு போறாங்க, அதை தான் வச்சு சாப்பிட போறோன்ட்டு. ஆனா வனாந்தரத்துல அவங்க எதையுமே அந்த மாதிரி சாப்பிட முடியல. வனாந்தரத்துல தேவன் அவர்களை மன்னாவால் போஷித்தார். ஹல்லேலூயா. அவங்க கொண்டு போன எந்த பொருள்னாலும் இல்ல, தேவன் வானத்திலிருந்து மன்னாவால் போஷிச்சார். அதே போலதான்
தான். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேலை காரியம், பிசினஸ் காரியம், பேங்க் பேலன்ஸ் எதுவுமே உங்களை போஷிக்காது. தேவன் உங்களை வானத்தின் மன்னாவினால் போஷிப்பார். அல்லேலூயா. அவர் நம்மோடு இருந்தா போதும், மற்ற எல்லா காரியங்களும் நம்ம இடத்துல வந்து சேர்ந்துடும். நம்ம வேலை இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, ஆண்டவர் விட்டுட்டோன்னு வைங்க, என்ன ஆகும்? இதுதான் தண்ணி இல்லாம வனாந்தரத்தில் நிற்பாங்க. அந்த 17வது அதிகாரம் 1வது வசனத்துல அவர்கள் தண்ணீர் இல்லாமல் அந்த சீன் வனாந்தரத்திலே மாட்டி, வனாந்தரம்னா பாலைவனம், பயங்கர ஹீட்டா இருக்கும். அந்த பாலைவனத்துல போய் மாட்டிக்கிட்டு அந்த பாலைவனத்துல போய் நீ உட்காந்துட்டு இருக்கானுங்க தண்ணி இல்லாம. நம்மளும் அதே மாதிரிதான். ஆண்டவர் மட்டும் விட்டுட்டோம்னா மற்ற எல்லாமே நமக்கு இருக்குது, ஆண்டவர் மட்டும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஏதோ இடத்துல போய் மாட்டிக்கும். ஆண்டவர் மாத்திரம் நம்ம வச்சிருந்தோம்னா, நம்ம கிட்ட எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்மை வனாந்தரத்துல கூட அற்புதமாக நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. நல்ல மன்னாவை கொடுத்து அவர் நடத்துறாரு, காடைகளை கொடுத்து நடத்துறாரு. அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லையா. தண்ணி தாகம் அவனுக்கு வந்ததே இல்லை, ஆனா இங்க தண்ணி தாகங்கிறான். சரி, இவன் ஏன் தண்ணி தாகங்கிறான் தெரியுமா? இவனுக்கு தண்ணி தாகம் குறைவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு? நடத்திட்டு போறாரு. ஆண்டவர் தான் நடத்திட்டு போறாரு அப்படின்னா அங்க தண்ணி தாகம் இருக்கக்கூடாது. உண்மையிலேயே அவனுக்கு தண்ணி தாகம் வரல. அவனுக்கு எங்க என்ன பிரச்சனைனா, அவன் ஆடு மாடுகளுக்கு தான் தண்ணி தாகம். அதை தான் இவன் அப்படி சொல்றான். ஏன் எப்படி? அதே பாசிங்க ஏசாயா 48:21. அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு, வனாந்தரத்துல நடத்திட்டு போகும் பொழுது அவங்களுக்கு தண்ணி தாகம் வந்ததே இல்லையா. அவர் அவர்களை வனாந்திரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடாது இருந்ததில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். எப்பவுமே அவங்களுக்கு தண்ணி கிடைச்சிட்டே இருந்தது. அவங்களுக்கு தண்ணி கிடைக்காத நாளே கிடையாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை போஷித்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. எல்லாருக்கும் தூங்குறதுக்கு இடம் இருக்குதுல்ல, வீடு இருக்குல்ல, எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குதுல்ல, எல்லாருக்கும் போறதுக்கு துணி இருக்குல்ல. ஆண்டவர் அனுதினமும் நடத்துறாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை அனுதினமும் நடத்துறாரு. நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு, நல்ல துணிமணி கொடுக்குறாரு, நல்ல தூங்குறதுக்கு இடம் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. இது எதுவுமே இல்லாம ஜனங்க நிறைய இருக்காங்க உலகத்துல. ஆனால் இது எதுவுமே நமக்கு குறை வைக்காம ஆண்டவர் சாப்பாடு, தங்கறக்கு இடம், துணிமணி, இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை கொடுத்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்னா அப்ப கர்த்தரை நோக்கி பார்க்கணுமா, பார்க்க கூடாதான்? ஹல்லேலூயா. அப்ப வனாந்தரத்துல எதுவுமே இல்லை. அவங்களுக்கு வீடு கிடையாது, சாப்பிட்றக்கு ஒண்ணும் கிடையாது, போட்டுக்கிற துணி கிடையாது. இருந்த துணியோட போனானுங்களா அத்தனை வருஷம். அந்த துணி பழசாகலையாம். பைபிள்ல போட்டிருக்க அந்த துணி கிளியலையாம். அவங்களோட செருப்பு பாதரட்சை எதுவுமே பழுதடையலையாம். ஹல்லேலூயா. என்ன ஒரு அற்புதம். அதே போல தேவன் உங்களை என்னையும் பிரம்மாண்டமா நடத்திட்டு இருக்காரு. எந்த குறைவும் இல்லாம நடத்துறாரு. ஆனால் சில குறைவுகள் ஏன் வந்துச்சு வாழ்க்கையில் அப்படின்னா, நாம் அந்த நிறைவை பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லாம, என் ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை, என் ஒட்டகத்துக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி அந்த குறையை தான் பேச. 17 1 2 3 வாசிங்க பார்க்கலாம். அப்படியே தொடர்ந்து. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதுக்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? அப்படின்னா அவர் தண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸ், உங்களுக்கு தேவையெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனாலும் இன்னும் ஏதாவது ஒன்று தேவை, இன்னும் ஏதாவது தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவைன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவரை பரீட்சை பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் தருவாரா பார்க்கலாம், இதை கேட்கலாம், தருவாரா பார்க்கலாம், இதை கேட்கலாம், தருவாரா பார்க்கலான்னு அவரை பரீட்சை பார்த்துட்டு இருக்கோம். டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இவர் நம்ம கொடுப்பாரா பார்க்கலாம் அப்படின்னு டெஸ்ட் பண்றது. கொடுக்கலன்னா ஐயோ ஆண்டவர் எனக்கு கொடுக்கவே இல்லை, ஆண்டவர் எனக்கு எதுவுமே கொடுக்கலன்னு குறை சொல்லிட்டு இருக்கிறது ஆண்டவர். ஆண்டவர் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லக்கூடாது. அவர் கொடுத்த காரியங்களுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு தேவைகளுக்கு அதிகமாக தேவன் உங்களை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எது தேவை அதுக்கு மேல தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கார். ஆனா கொடுத்த காரியங்களுக்கு நன்றி சொல்லி பழக வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப கொடுத்த காரியங்களுக்கு நன்றி சொல்லி பழக. அதனால மோசே சொல்றாரு, ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும், இது வரைக்கும் ஓகே, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வரைக்கும் சரி. அடுத்தது என்ன சொல்லுது? எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்க. ஆடு மாடுகளையும் போஷிச்சுதான் ஆண்டவர் கொண்டு வந்தாரு. ஆனா கொஞ்சம் தண்ணி தாகம் வந்த உடனே இவர் என்ன சொல்றாங்க? எங்களையும் பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் கொள்வாக்கா நீ தெரிந்தெடுத்தீங்க. நாமெல்லாம் சொல்லியிருப்போம், முதல்ல நான் அப்புறம் ஏசப்பாவை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டமா இருந்தது எனக்கு அப்படின்னு.
ஆனா அப்படி அல்ல. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டீர்களோ அப்பொழுதிலிருந்து உடைய வாழ்க்கையில தேவன் சகல காரியங்களையும் கொடுத்து கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். நாம் விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டிருந்த நாட்கள்ல கூட நிறைய குறைகள், சரீரத்துல குறை, வீட்டுல குறை, நிறைய காரியங்கள் இருக்கும். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க தொடங்கினோமோ அப்பொழுதிலிருந்து தேவன் ஒரு குறைவில்லாமல் நம்ம நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். நீங்க உற்று கவனித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள் குறை மாதிரி தெரியும், ஆனா அந்த குறைகள் எல்லாம் நம்மளால உண்டானது. இப்ப இவன் ரெவிதீம்ல இறங்கின உடனே என்னுடைய ஆடு மாடுகள் நான் கொண்டு வந்த மாவு அப்படின்னு அவன் சொல்றான். நீ கொண்டு வந்த ஆடு மாடா? ஓகே. நீ கொண்டு வந்த மாவா? ஓகே, இதை வச்சு சாப்பிடு அப்படிங்கிறான். ஆனா பார்த்தா அவனால அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியல. ஆனால் தேவன் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப உங்க இடத்துல இருக்கிற காரியங்களை வச்சு எதுவும் செய்ய முடியாது. கர்த்தர் இடத்துல நீங்க போகும் பொழுது, கர்த்தரை உங்களுடைய வாழ்வாதாரமாக வைத்திருக்கும் பொழுது அவர் சகல காரியங்களையும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக மாற்றி போடுவார். ஆமென். அவர் தான் நமக்கு தரணுங்க. நீங்க உங்களுக்கு எது வேணும்னாலும் அவர் தான் தரணும். நம்ம கிட்ட இருக்கிற பொருள் நமக்கு எதுவும் பண்ணாது. நம்ம கிட்ட இருக்கிற நம்ம சரி என் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு, என் ஒய்ஃப் எல்லாத்தையும் செஞ்சிருவா, செய்ய முடியாது. கர்த்தர் இருந்தா மாத்திரம்தான் உங்க ஒய்ஃபை வச்சு அவர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் இருந்தா மட்டும்தான் உங்க கணவரை வச்சு அவர் செய்வாரு. கணவருக்கு அந்த பலன் தான் கொடுக்குறாரு. இன்னைக்கு வரைக்கும் லேவிக்கும் சரி ஜாய்க்கும் சரி என்ன பொருள் ஏதாவது வேணும்னா இதான் வாங்கி தரேன்னு ஒரு நாள் அவனுக்கு வாங்கி கொடுத்தது கிடையாது. கேட்டு பாருங்க நீங்க. அவனுக்கு வாங்கி கொடுத்தது கிடையாது. நான் சொல்லுவேன், நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர்கிட்ட போய் கேளு, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உனக்கு கொடுத்தா வாங்கிக்கோ. ஆண்டவர் உனக்கு கொடுக்கணும்னா அவர் எனக்கு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். எதா இருந்தாலும் சரி, அவர் என்னுடைய மகனுக்கு ஏதாவது கொடுக்க வேணும்னா அவர் முதல்ல எனக்கு கொடுக்கணும். அப்பதான் நான் அவனுக்கு செய்ய முடியும். அதனால நான் சொல்லுவேன், நீ போய் ஆண்டவர்கிட்ட கேளு, ஜெபம் பண்ணு. டேடிக்கு கொடுத்தா நான் உனக்கு கொடுக்குறேன், ஆண்டவர் கண்டிப்பா நான் கொடுப்பேன், நீ ஜெபம் பண்ணும்பேன். அப்ப அவன் ஜெபம் பண்ணுவான். ஏதாவது வேணும்னா ஜெபம் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்கான் இன்னைக்கு வரைக்கும். ஹல்லேலூயா. நானா இந்த என்கிட்ட பணம் இருக்குன்னு எடுத்து கொடுத்ததே கிடையாது. இருந்தாலுமே நான் அவன்கிட்ட சொல்லுவேன், நீ ஜெபம் பண்ண, ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் உனக்கு பர்மிஷன் கொடுத்தா சொல்லு, அவர் உனக்கு உத்தரவு கொடுத்தாருன்னா சொல்லு, நான் உனக்கு கொடுக்குறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னா நான் உனக்கு கொடுக்குறேன்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறான். அவன் என்ன கேட்டாலும், அதாவது படிப்பு சம்பந்தமா எந்த சம்பந்தமா கேட்டாலும் ஜெபம் பண்ணி தான் வாங்குறான். நான் சொல்றேன், இன்னைக்கு குழந்தைகளுக்கு சொல்றேன், ஒவ்வொருவரும் இதை கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒண்ணு தேவை என்றால் நிச்சயமா போய் தேவனிடத்துல கேட்டுப்பாரு. கர்த்தர் நிச்சயமாகவே உனக்கு அதை அருளி செய்வார். ஹல்லேலூயா. நீங்க போய் எனக்கு இல்லையே யார்கிட்ட புலம்ப முடியும்? நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய், உங்க கணவர்கிட்ட போய் நீங்க புலம்ப முடியும், எனக்கு இல்லை, எனக்கு வாங்கி கொடுங்க. இல்ல, ஆண்டவரே இவருக்கு வாங்கி கொடுக்கும்படியா இவருக்கு பணத்தை கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அவருக்கு தேவன் பணத்தை கொடுப்பார், அவர் அதை செய்ய முடியும். அப்ப என்ன பண்ணணும்? குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை வரக்கூடாது. ஒரு மனைவி ஒரு கணவன் இடத்துல ஒன்று தேவை அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே இவர்கிட்ட போய் நான் கேட்கிறேன், எனக்கு தேவையானதை செய்யும்படி இவருடைய கரங்களை பலப்படுத்துங்க. பாஸ்டர்மா அப்படிதான் செய்வாங்க. எங்க ஏதாவது ஒன்று வாங்கணும், ஈவன் ஒரு செருப்பு வாங்கணும்னா அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் ஜெபம் பண்ண, ஆண்டவர் பெரிய நல்ல விஷயங்கள் அவங்க செய்வார், நல்ல செருப்பு கொடுப்பார். ஓகே, அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தேவன் அதை கிஃப்டாவே கூட ஆண்டவர் அதை வாங்கி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எப்படி வேணாலும் கொடுப்பாரு, கொடுக்கறத எப்படி வேணாலும் அவர் கொடுப்பாரு. ஆனா நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். தேவனிடத்துல கேட்டா பிரம்மாண்டமான காரியங்களை அவர் செய்வார். நமக்கு சாதாரண காரியங்களை செய்யறது இல்லை. எனக்கு இந்த டை கட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஆரம்ப காலத்துல, ஊழியத்தினுடைய ஆரம்ப காலங்களில் டை கட்டுறது எனக்கு பிடிக்கும். இந்த டையை நான் கட்டிக்குவேன். அப்போ என்னோட பாஸ்டர் இருப்பாரு, ஜெயக்குமார் அண்ணா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் மலேசியாவுக்கு போனாங்க ஊழியத்துக்கு. ஒரு முறை வெளிநாட்டுக்கு அவர் ஊழியத்துக்கு போறார். அப்புறம் இந்த ஷர்ட் இருக்கா, எனக்கு இன்னும் டை இல்லை அப்படின்னாரு. ஓகே வெயிட் பண்ணுங்க, நான் ஓடி போய் என்னோட டை, எனக்கு பிடிச்ச டை 2 டை, அது 2 எடுத்துட்டு வந்து என்ன பண்ண அவருக்கு கொடுத்துட்டேன். நீங்க போய் மீட்டிங் போய் யூஸ் பண்ணுங்க. ஃபாரின் போறாரு, அங்க போய் பிரசங்கம் பண்ணணும், சரி இங்க யூஸ் பண்ண கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு மனசுல திருப்தி ஆயிடுச்சு. ஒரு ஊழியக்காரர்களுக்கு ஒரு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நான் வெளிநாடு போயிட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு, அங்க டாக்டர் ஒசாமான்னு ஒருத்தர் இருக்காரு, எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் ஆர்த்தோ. அந்த டாக்டர் என்ன பண்ணாரு, வயசான டாக்டர் இருக்கும், 65 வயசு இருக்கும், நல்ல வயசான டாக்டரு. அவர் எகிப்தியன், எகிப்து நாட்டத்தை சேர்ந்தவர். அவரே எங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் ரிட்டையர்ட் ஆகி எங்கேருந்து போகிறாரு, சவுதி அரேபியாவிலேருந்து எகிப்துக்கு ஒரு ஃப்ளைட் ஏற போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு எங்களை கூப்பிட்டாரு, நீங்கள் டின்னருக்கு வாங்க, பார்ட்டி, ஏன்னா நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன், நீங்கள் டின்னருக்கு வாங்கன்னு சொல்லி சவுதி அரேபியா தேசத்தில் அவர் எங்களை கூப்பிட்றாரு. நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறோம் டின்னருக்கு. அங்கே போனோன்னா அவர் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட்டு, அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருக்கிறார். அப்போது ஒரு பேக், அந்த பேக் என்கிட்ட கொடுத்தாரு, என்னோட கிஃப்ட் உங்களுக்கு அப்படின்னாரு.
அப்புறம் என்ன gift கொடுக்குறாருன்னு அந்த பேகை வாங்கிட்டு, ஒரு கொஞ்சம் பெரிய பேக் வாங்கி நான் வச்சுட்டு அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அந்த பேகை வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த பேகை வந்து நான் திறந்து பார்த்தா உள்ள வந்து ஒரு 50-60 டை இருக்கும். டை ஒரு 50-60 டை எல்லாம் இம்போர்ட்டட், வெளிநாடு அங்கங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேசத்து டை. அமெரிக்காவில் வாங்கினது, கனடா வாங்கினது, மெக்சிகோ போனப்போ வாங்கினது, இப்படி ஒவ்வொரு தேசத்துக்கும் போகும்பொழுது அவருக்கு டை அவருக்கும் பழக்க மாட்டிருக்குது. போற பக்கம்லாம் டை வாங்கிடுவாராட்டிருக்குது. அந்த டை எல்லாம் ஒரு பேக்ல போட்டு, இங்க ஒர்க் பண்ணல இனி எனக்கு டை தேவைப்படாது, அதனால நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஒரு பேக் நிறைய டையை போட்டு எங்க கையில் கொடுத்துட்டாரு. நான் எடுத்து பார்க்குறேன், உன்னை பார்த்தா மேட் இன் லண்டன், ஜெர்மனி, அது இதுன்னு ஒவ்வொன்றா பாரிஸ், நிறைய டை என்கிட்ட வந்துருச்சு. நான் என்ன சொல்றேன், கர்த்தருக்கென்று மனம் வந்து நம்ம காரியங்களை செய்யும் பொழுது அவர் பாருங்க, டாக்டர் அனுப்பி அவர் ஊரெல்லாம் சுத்தி, அவர் ஒவ்வொரு ஊர்லயும் வேலை பார்த்துருப்பாராட்டு இருக்குது. ஒவ்வொரு ஊர்லயும் அவர் வேலை பார்க்க வச்சு அங்கெல்லாம் டையை வாங்க வச்சு, யாருக்காக வாங்கினாரு? அதெல்லாம் எனக்காக வாங்கி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப அந்த கடைசியில் அவர் ரிட்டையர்ட் ஆகி போகும்பொழுது எல்லா டையும் என்கிட்ட கொடுத்துட்டு போவார். நான் எடுத்துட்டு வந்து நான் அப்படியே நல்லா எல்லாத்துக்கும் இருந்தாங்க டை, இருந்தாங்க ஒரு 3 டை நீங்க வச்சுங்க, நீங்க அப்படியே எல்லாத்துக்கும் கொடுத்தேன். நான் என்ன சொல்றேன், நம்ம இடத்துல இருக்கிற காரியங்களை, ஊழியக்காரர்களுக்கு நாம் விதைக்கும் பொழுது ஆண்டவர் அதை பார்த்து அங்கீகரிக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அவர் நமக்கு அதெல்லாம் திருப்பி பல மடங்கு, அளவு கொள்ளாத அளவுக்கு, எனக்கு அது கொண்டு வரவே முடியல, அந்த அளவுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்க கர்த்தர் இடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவரா இருக்கிறார். அதை தவிர வேற எதையுமே நீங்க நம்பாதீங்க. நான் சொல்றேன், என் வேலையை நம்ப மாட்டேன், எதையும் நம்ப மாட்டேன், என்னோட வருமானத்தை நம்ப மாட்டேன், நான் கர்த்தரை மட்டும் நம்பி இருப்பேன், அவர் மற்ற எல்லா காரியங்களையும் எனக்கு கொடுத்துருவார். ஹல்லேலூயா. இதுதான் உண்மை, இதுதான் நடக்கிறது. நீங்களும் அதே மாதிரி தான் உங்களுடைய வேலை காரியங்கள்ல, உங்களுடைய தொழில் காரியங்கள்ல இதுதான் என் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் தானே என் வாழ்க்கைன்னு நினைங்க. ஹல்லேலூயா. மற்றது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஓகே, 4வது வசனத்தை வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. ஓகே, இப்ப அவன் அந்த நதியில அடித்த அந்த கோலை கையில எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. அது என்ன நதியில் அடித்த கோல்? அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? நதியில் அடிச்ச கோல் எது அப்படின்னு? சரி, தலை ஆட்டாதவர்களுக்காக நான் சொல்றேன். அந்த கோல் அவங்க அந்த எகிப்திலிருந்து அந்த ஜனங்கள் எல்லாம் வெளியில மீட்டு கொண்டு வர்றதுக்காக வேண்டி அவர் ஒரு கோலை கையில் கொண்டு போவார் மோசே. அந்த கோலை வச்சு நிறைய அற்புதங்கள் நடக்கும். அது எல்லாமே நெகட்டிவானது, எதிர்மறையானது. என்னன்னு சொல்லி சொல்ற பாருங்க. அதை நதியில் அடிப்பாரு, அது என்னாகும்? தண்ணிலாம் ரத்தமா மாறி போயிடும், எவனும் தண்ணி குடிக்க முடியாது. தண்ணியில் அடிப்பாரு, தவளையெல்லாம் வந்துடும். தவளையெல்லாம் வந்து ஊர் பூரா தவளையா இருக்கும். போய் தண்ணி குடிக்கலான்னு எடுத்து தமிழ்நாடு எடுத்தா உள்ள ஒரு தவளை கிடக்கும். ஐஸ் சாப்பிடலான்னு குக்கரை திறந்தா உள்ள 4-5 தவளை கிடக்கும். சரி, என்னடா பண்ணுறது, ஜலதாரிகளும் அதுக்குள்ள ஒரு 10-15 தவளை கிடக்கும். போய் தூங்கலாம் படுக்கைக்கு போனால் அங்கே ஒரு 100 தவளை பெட்ல கிடக்கும். எப்படி வாழ்றது? அப்படி அந்த தவளையெல்லாம் உருவாக்கிருச்சு. அந்த கோல் உருவாக்கி தான் அங்கே அடிமையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மீட்டு எடுத்துட்டு வந்தார். அதாவது அந்த ஊர்ல இந்த மாதிரி வாதைகள் எல்லாம் கொண்டு வந்து அங்க அடிமையா இருந்த ஜனங்களை, 430 வருஷம் அடிமையா இருந்த ஜனங்களை அந்த ராஜா விட மாட்டேங்கிறான். அதனால அந்த ராஜா வீட்லயே தவளையார வச்சுட்டாரு. அந்த கோல் வச்சு ராஜா வீட்டில், ராஜா போய் தூங்கலான்னு பெட்டுக்கு போனா அங்க 100 தவளை கிடக்குது. எப்படி தூங்குறது? அங்க குளிக்கலான்னு போனா பக்கெட் பூரா தவளையா இருக்குது. குளிக்கலாம், எல்லாம் எங்க பார்த்தாலும் தவளையை கொண்டு வந்துட்டான் அந்த கோல் வச்சு. அப்புறம் அந்த கோல் வச்சு வேற என்ன கொண்டு வந்தான்? வண்டு, பேனு, வண்டு, தவளை, ரத்தம், இப்படி எல்லாமே நெகட்டிவாவே அந்த கோல் வச்சே செஞ்சாச்சு. ஜனங்களெல்லாம் பார்த்தாங்க, இந்த மோசே கையில் இருக்கிற கோல் நல்ல கோல் இல்லையா இருக்குதாப்பா. இந்த கோல் பேனை கொண்டு வருது, வண்டை கொண்டு வருது, தவளையை கொண்டு வருது, ரத்தமாக்குது. இந்த கோலை வச்சுக்கிட்டு இந்த மோசே பண்ற வேலை பெரிய வேலை. எல்லாமே கெட்டதாவே நடக்குது. இந்த கோல் நல்ல கோலே இல்லையாட்டு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டானுங்க. முடிவு பண்ணிட்டு அப்படி இருக்கும் பொழுது இப்ப இவங்களுக்கு தண்ணி தாகம் வரும்போது அதே கோலை தான் கையில் எடுத்துக்கொண்டு அந்த நதியை அடித்த கோலை கையில் எடுத்துட்டு போய் என்ன பண்றான்?
உன் கையில் பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும். அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும். நீ தண்ணி எங்கிருந்து கொண்டு வர முடியும்? கண்மலைன்னா ஒரு பெரிய பாறை. அந்த பாறையை ஓங்கி அடிச்சேன்னா அதுல இருந்து தண்ணி வரும். அந்த பாறை நடுவுல அப்படி லைட்டா பிளந்துரும், கேக்க வெட்டின மாதிரி பிளந்துரும். அதைதான் அதை போட அந்த இது அந்த பிளந்துரும், அதுல இருந்து தண்ணி வருமாமா. ஆண்டவர் பாருங்க, அந்த டேப்பை நம்ம வீட்டில் இப்படி டேப் திறந்தோம்னா தண்ணி வருது இல்லை, அது மாதிரி கண்மலையை பிளந்து அது பாருங்க, அதுதான் அது உண்மையான அந்த மோசையை பிளந்து அந்த கல் தான் அது. அந்த கல்லை பிளந்து அது வழியா தண்ணி வர வச்சாராம். அப்போ அவ்வளவு நாட்கள் அந்த கோலை வச்சு அவன் கெட்டதா பண்ணிக்கிட்டு இருந்த காரியங்கள் முதல் முறையாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீரை கொண்டு வந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கோல் அப்பதான் முதல் முறையா அந்த ஜனங்க பாக்குறாங்க, ஓ இந்த கோல் வச்சு அடிச்சு தண்ணி வருது, நம்ம மிருக ஜீவன்லாம் குடிக்குது, நம்ம எல்லாம் குடிக்கிறோம், நம்ம பிள்ளைங்கெல்லாம் குடிக்குது. அந்த தண்ணி பாத்தீங்கன்னா அந்த தண்ணி அவங்க அந்த வனாந்தரத்தில் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த தண்ணி அவங்களுக்கு கிடைச்சதாமா. இந்த மலை அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்களோடவே இருந்துச்சாமா, அவங்களோடவே போச்சாம். இது என்னடா அது அதிசயமா இருக்கு. தண்ணி வர ஒரு டேங்க் போனா கூட பரவாயில்ல, ஒரு டேங்கர் லாரி போனா கூட அங்கங்க பிடிச்சி குடிச்சுக்கலான்னு சொல்லுவோம். ஒரு கல்லு போகுது கூட, ஒரு கல்லு தண்ணி வர வைக்கிற கல், அதுவும் அதை எது வர வச்சது? அந்த கோல் வர வச்சது. அந்த கோலை வச்சு அடிச்சு அதுல தண்ணி வர வச்சு அந்த தண்ணி இவங்களோடவே போகுது. அதேங்க இவங்களோடவே போனது பைபிள் இல்லையே. பைபிள் இருக்குது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடே கூட சென்ற அந்த பாயிண்ட், அவர்களோடே கூட சென்ற ஒரு கண்மலை, ஒரு மலை தண்ணி வர அந்த மலை என்ன பண்ணுது? அவர்களோடே கூட போகுதாம். அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இப்பொழுதும் உங்களுக்கும் எனக்கும் சகல காரியங்களையும் நம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரே ஒரு கண்மலை யாரு? கிறிஸ்துவே. அந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த கண்மலை நம்மோடே கூட நம் வாழ்நாள் முழுவதும் அவர் வந்து கொண்டிருக்கிறார். அந்த வாழ்நாள் முழுவதும் வந்து கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார். உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் ஒருவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய வேலை மேல, பிசினஸ் மேல, தொழில் மேல, உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் மேல, இல்ல உங்க பிள்ளைகள் மேல, உங்க அப்பா அம்மா மேல நீங்க எந்த விதமான வாழ்வாதார நம்பிக்கையும் வைக்க வேண்டாம். நீங்கள் வைக்க வேண்டிய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து. அவரே உங்கள் கண்மலையாகிய கிறிஸ்து. அவரே உங்களோடு கூட என்றென்றும் நடமாடுகிறவர், உங்களோட கூட எல்லா நன்மைகளையும் செய்கிறவர் அவர்தான். நீங்கள் அவர் மேல் கண் வைத்தீங்கன்னா மற்றதெல்லாம் உங்க கூட வந்து சேர்ந்துடும். ஹல்லேலூயா. உங்களுடைய வருமானம், உங்களுடைய பிரச்சனை இல்லாம வாழ்க்கை, உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானமான குடும்பம், இதெல்லாம் உங்களோட கூட பின்னாடி வரணும்னா ஞான கண்மலையாகிய அந்த கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, உங்க இடத்துல இருக்கிற ஆடு மாடு, உங்க இடத்துல மாவு, உங்க இடத்துல பாத்திரம், இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை நீங்க நோக்கி பாருங்க. இதெல்லாம் உங்களோட தானா வந்து சேர்ந்துடும். ஹல்லேலூயா. உங்களுடைய பொண்ணு பொருள், உங்களுடைய வீடு ஆஸ்தி, உங்களுடைய பேங்க் பேலன்ஸ், உங்க பேங்க்ல போட்டிருக்கிற பணம், இதெல்லாம் பெருகணும்னா கர்த்தரை நோக்கி நீங்க பாருங்க. இதெல்லாம் தானா வந்து. அதனால சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்க அவரோடு கூட வாழ கற்றுக்கொள்ளுங்க, மற்றதெல்லாம் உங்க கூட வந்துடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தரை தேடி இவ்வளவு வந்திருக்கிறீங்க பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்ய வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. ஒண்ணே உங்க இடத்துல இருக்கிறத பெருசா நீங்க நம்பாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற பொருளை நீங்க பெருசாக்காதீங்க, தேவனை பெருசாக்குங்க. இதெல்லாம் தானா வரும். உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கா, அந்த தொழில் தான் என்னோட வாழ்வாதாரம் நினைக்காதீங்க, கர்த்தர் தான் என் வாழ்வாதாரம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய தொழிலை செழிக்க செய்வார். இடத்துல இருக்கிற வேலை தான் நான் முக்கியம், அது பார்த்துட்டேன்னா எனக்கு சம்பளம் வந்துருச்சுன்னா என் குடும்பம் நடத்திடுவேங்க. அப்படி இல்லை. கர்த்தரை முதலாவது தேடு. உங்களுடைய வேலையில் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார்.
ஹல்லேலூயா. ரொம்ப வருஷமா ஒரே சம்பளம் தாங்க வாங்க, கவலைப்படாத. கர்த்தரை தேடு. கர்த்தர் உனக்கு 2 பங்கான சம்பளத்தை உனக்கு கொடுப்பார். 2 பங்கான ஆசீர்வாதத்தினுடைய வாழ்க்கையில கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கென்று நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கென்று வாழும் பொழுது கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் எழுதி நிற்போம். சோதரம். நன்றி ஆண்டவரே. அப்பா நமக்கு சோதரம். இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட 2 காரியங்கள் அப்பா எல்லா கண்களை மூடிக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. இந்த நேரம் உங்களுக்கும் தேவனுக்குமான நேரம். கர்த்தர் உங்களிடத்திலே இடைப்பட்டு அவர்களுடைய இருதயத்திலே பேசி கொண்டிருக்கிறார். ஆமாண்டவரே, ஒருவேளை நான் என் வேலையை பெருசா நினைச்சிட்டேன்ப்பா, ஒருவேளை என் தொழிலை நான் பெருசா நினைச்சிட்டேன் ஆண்டவரே, என்னிடத்துல நான் சேஃபா வச்சிருக்கிறேன் பணம், அந்த பணம் எனக்கு போதும், அது எனக்கு வாழ்வாதாரமா இருக்குன்னு நான் நினைச்சிட்டேன் ஆண்டவரே. இல்லப்பா, நீங்க தான் என்னுடைய வாழ்வாதாரம் ஆண்டவரே. நீங்க தான் என்னுடைய வாழ்வு அப்பா. நீங்க தான் என்னுடைய வாழ்வு. இதை எப்படி நீங்க அறிக்கை பண்றீங்களோ, எப்படி நீங்க இதை சொல்றீங்களோ, உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் பெருகுது, நீங்க வைத்திருக்கிற பணம் பெருகுது, உங்களுடைய உடல் நல்லா சரீர ஆரோக்கியம் பெருகுது. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையே முதன்மையா வச்சிருக்கோம், நீங்களையே நாங்கள் முன்பாக வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்களுக்கு இருக்கும் பொழுது ஆண்டவரே, எந்த குறைச்சல் எங்களுக்கு வந்தாலும் அது நிறைவாய் மாற்றி போட உங்களால் ஆகும் ஆண்டவரே. என்னுடைய சரீரத்தில் என்ன குறைச்சல் இருந்தாலும் சரி, அதை நிறைவாய் மாற்றி போட உங்களால முடியும் ஆண்டவரே. நான் உண்மை நோக்கி பார்க்க கத்துக்கொண்ட ஆண்டவரே, உண்மை நோக்கி நான் பார்க்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. அவங்க தன்னிடத்துல இருந்து ஆடு மாடுகளை, தன்னிடத்துல இருந்து அந்த மாவை பிசைஞ்ச மாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் உங்களை பார்க்க போறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க என்னை ஸ்தம்பங்களினால நடத்துறீங்க, அக்கினி ஸ்தம்பத்தினால மேக ஸ்தம்பத்தினால நடத்தி செல்றீங்க ஆண்டவரே. அந்த பழைய ஏற்பாட்டுல அவர்கள் அக்கினி ஸ்தம்பத்தினால மேக ஸ்தம்பத்தினால நடத்தி போனீங்க. ஆனால் இன்று பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை நீ நடத்தி செல்லுகிறீர் ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களை கொடுக்க வைக்கிறீங்க, நல்ல காணிக்கைகளை கொடுக்க வைக்கிறீங்க. உங்களுக்கு சோத்திரம் ஆண்டவரே. உண்மையே நம்பி இருக்க செய்றீங்க, அதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. இது எங்களை வாழ வைக்கும் அப்பா. ஆண்டவரே, உண்மை நோக்கி பார்க்கிற காரியங்கள், உண்மை விசுவாசிக்கிற காரியங்கள் என்னை வாழ வைக்குமே ஆண்டவரே. ஸ்தோத்திரமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு மேலாக எந்த காரியங்களை வைத்திருந்தாலும் அது எல்லாவற்றையும் நாங்கள் புறம்பாக தள்ளி ஆண்டவரே உண்மையே நாங்கள் முதன்மையாக வைக்கிறோம் ஆண்டவரே. உண்மை சேவிக்கிறதையே நாங்கள் முதன்மையாக வைக்கிறோம், முது வார்த்தைகளை கேட்கிறதிலேயே நாங்கள் முதன்மையாக வைக்கிறோம், உம்மோடு கூட நடக்கிறதே நாங்கள் முதன்மையாக வைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஒருவேளை உண்மை முதன்மையா வைக்காம வேற யாராவது நான் முதன்மையா வைத்திருந்தா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்போ ஒருவேளை கணவன் மனைவி வைத்திருக்கலாம், அல்லது மனைவி கணவனை முதன்மையா வைத்திருந்திருக்கலாம், அல்லது பெற்றோரை வைத்திருக்கலாம், பிள்ளைகளை வைத்திருக்கலாம், அல்லது என் தொழிலை வச்சிருக்கலாம், என்னுடைய வேலையை வச்சிருக்கலாம், நான் வச்சிருக்கிற பணத்தை வச்சிருக்கலாம். இது எதையுமே நான் உமக்கு மேல நான் வைக்கல ஆண்டவரே. ஆண்டவரே, மனதால் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உண்மைதான் நான் முதன்மையாக வச்சிருக்கேன் ஆண்டவரே, உண்மைதான் நான் முதன்மையாக வச்சிருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அப்படி வைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே பரத்திலிருந்து இந்த அறிக்கையை பார்க்கிறார். நீங்க மனதில் சொல்றீங்க, அதை அவர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. அதை அங்கீகரித்து உங்களுடைய தொழில், வேலை, வருமானங்கள், சேமிப்பு எல்லாவற்றையும் 7 அத்தனையான ஆசீர்வாதத்தை தேவனுடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. உடைய வாழ்க்கையில் அத்தனை ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒன்றே ஒன்று, கர்த்தரை முதன்மைப்படுத்தணும், அவருக்கு நேரத்தை கொடுக்கணும், அவருடைய வார்த்தைக்கு நீங்க நேரத்தை கொடுக்கணும். நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாகட்டும், எங்களுடைய சரீரம் மறுரூபமாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சரீரத்தில் எல்லா அவயவங்கள், உள்ளே இருக்கிற இன்னர் ஆர்கன்ஸ், உள்ள இருக்கிற எல்லா அவயவங்கள், உறுப்புகள் எல்லாவற்றின் மேல தேவனுடைய வல்லமை பேசுகிறேன், தேவனுடைய வல்லமையில ரத்தத்தை தெளிக்கிறேன். எல்லாம் நார்மலாகட்டும் ஆண்டவரே. நீங்க உருவாக்கப்பட்ட விதமாக தேவன் எப்படி எங்களுடைய சரீரத்தை உருவாக்கினீரோ அதன்படியாக அந்த ஆர்த்தன்டிக் டிசைன் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பழுதில்லாத ஒரு சரீரம் வரட்டும். எங்களுடைய சரீரத்துக்குள்ள இருக்க எல்லா அவயவங்கள் மேல தேவனுடைய கிருபை உண்டாயிருக்கட்டும், தேவனுடைய வல்லமை உண்டாயிருக்கட்டும். எல்லா பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையை நேர்த்தியாய் நீங்க கொண்டு மாற்றி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தை எங்களோடு கூட பேசட்டும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு மேல முதன்மையை எதையும் வைக்கல, நீங்க தான் எங்களுக்கு முதன்மையா இருக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம்.
அப்பா நமக்கு நன்றி. மற்ற எல்லா காரியங்களையும் கொடுக்கறது எவ்வளவு நிச்சயம். ஆண்டவரே, நன்மையான எந்த ஏவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வாசிக்கிறோம். ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அது இறங்கி வரட்டும். ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளட்டும், எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளட்டும், சகல ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும். தேவ வல்லமை கிரியை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவருக்கும் இருந்து வழி நடத்தட்டும். ஆசீர்வதிங்க அப்பா, பலப்படுத்துங்க. மறுபடியும் நாங்கள்லாம் சந்திக்கிற வரைக்கும் தேவனுடைய மாறாத கிருபை உள்ளோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா, பலப்படுத்துங்க. எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென்.